Hello everyone, இன்னைக்கு நம்ம application of integralsல part 2 வீடியோ பார்க்கலாம். previous videosோட லிங்க் நான் descriptionல கொடுத்திருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம area of the region bounded by circle and line. ஸோ இதை வந்து integration யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே எக்ஸாம்பிளுக்கு கொஸ்டின் எடுத்திருக்கேன். find the area of the region in the first quadrant enclosed by x-axis line x equal to root 3y and the circle x square plus y square equal to 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்கிள் அண்ட் லைன் இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிற ஏரியாவை நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். எனக்கு கொஷினில் சர்க்கிள் ஈக்குவேஷனும் லைன் ஈக்குவேஷனையும் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நான் டயக்ராம் வரையணும். நான் ப்ரீவியஸாக கர்வ்ஸ் அண்ட் இட்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் கர்வ்ஸு அதோட ஈக்குவேஷன்ஸ் அண்ட் டயக்ராம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இதை பாருங்கள், இன்னும் பெட்டராக புரியும். ஸோ இங்கே சர்க்கிளோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ன்னு இருக்கு இல்லையா? இது ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் வித் சென்டர் ஆரிஜின். ஸோ ஆரிஜினை சென்டராக வச்சு நான் வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். அண்ட் இந்த சர்க்கிளோட ரேடியஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணோன்னா எனக்கு ஜென்ரல் ஃபார்மில் இது வந்து ஆர் ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4னா ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஸோ எனக்கு இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 2 யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்குது. அதனால் இந்த பாயிண்ட்டை வந்து நான் 2,0 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் உண்டானது தானே ரேடியஸு. ஸோ இது 2 யூனிட்ஸ்னால் அப்போ இந்த கோஆர்டினேட் வந்து 2,0 இருக்கும். ஓகே, தென் எனக்கு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 3y. இது ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசஸ் த்ரூ த ஆரிஜின். ஸோ ஆரிஜின் வழியாக இந்த லைன் பாஸ் ஆகும். அதனால் ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகிற மாதிரி ஒரு லைனை நான் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஷினில் வந்து சொல்லியிருக்காங்க ஏரியா ஆஃப் த ரீஜியன் இன் த ஃபஸ்ட் குவாட்ரண்ட் என்க்ளோஸ்டு பை எக்ஸ் ஆக்சஸ். ஸோ எனக்கு ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிற ஏரியா வேணும், என்க்ளோஸ்டு பை எக்ஸ் ஆக்சஸ். ஸோ எக்ஸ் ஆக்சஸோடு எனக்கு முடிக்கிறாங்க. ஸோ இதிலேருந்து மேலே ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிற ஏரியாவை மட்டும் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே நான் ஷேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ஏரியாவை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். என்னோட ஷேடட் ரீஜியனில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஜின்லேருந்து இந்த பி வரைக்கும் எனக்கு பார்த்தா ஈக்குவேஷன் ஆஃப் த லைன், அதாவது இந்த லைன் தான் வந்து ஏரியாவை என்க்ளோஸ் பண்ணியிருக்கு. இந்த பியிலேருந்து ஆர் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா சர்க்கிள் வந்து ஏரியாவை என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் இங்கே நான் ஏரியாவை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ லைன் வரைக்கும் எவ்வளோ ஏரியா கவர் பண்ணியிருக்கோ அதை நான் A1ன்னு எடுத்துக்கிறேன். சர்க்கிள் எவ்வளோ ஏரியா கவர் பண்ணியிருக்கோ அதை நான் A2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு இந்த பாயிண்ட்டு தெரியணும். இந்த சர்க்கிளும் லைனும் இன்டர்செக்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டு தெரியணும். ஸோ இந்த பாயிண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷனையும் லைனோட ஈக்குவேஷனையும் நான் வந்து சால்வ் பண்ணுறேன். ஸோ இந்த லைன் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஒய்யோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ y equal to x by root 3. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து நான் இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷனில் போடுறேன். yக்கு பதிலாக x by root 3 அப்படின்னு நான் போட்டு இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஸோ x equal to plus or minus root 3. நமக்கு x மட்டும் தெரிஞ்சால் போதும், ஏன்னா எனக்கு x ஆக்சஸில் தான் பாயிண்ட் வேணும். ஸோ இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்டில் எக்ஸோட கோஆர்டினேட் வந்து root 3 அப்படின்னு நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். தென் அப்போ ஆரிஜின்லேருந்து அதாவது 0 to root 3 நான் வந்து லைனோட ஈக்குவேஷன் போட்டு இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஏரியா 1 ஃபைண்ட் ஆகிடும். தென் ரூட் 3லேருந்து 2 நான் சர்க்கிளோட ஈக்குவேஷன் போட்டேன்னா எனக்கு வந்து ஏரியா 2 ஃபைண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஏரியாவையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரிக்வயர்டு ஏரியா கிடைக்கும். ஸோ நான் சர்க்கிள் ஈக்குவேஷன்லேருந்து ஒய் வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு எக்ஸில் தானே கோஆர்டினேட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு ஏரியா வந்து ஒய் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ நான் இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன்லேருந்து ஒய்யோட ஈக்குவேஷன் என்ன, ஒய் ஈக்குவல் டு அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி லைனுக்கும் நான் இங்கே ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரிக்வயர்டு ஏரியா ஈக்குவல் டு A1 ப்ளஸ் A2. ஸோ A1ங்கிறது அந்த லைன் என்க்ளோஸ் பண்ண ஏரியாவோட ரீஜியனு, ப்ளஸ் A2ங்கிறது சர்க்கிள் என்க்ளோஸ்டு பண்ண ஏரியாவோட ரீஜியனு. ஸோ இதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இன்டெக்ரல் 0 to root 3 எனக்கு லைன் தானே கவர் பண்ணியிருக்கு. ஸோ லைனோட ஈக்குவேஷனை நான் இங்கே போட்டிருக்கேன். ப்ளஸ் இன்டெக்ரல் root 3 to 2 சர்க்கிளோட ஈக்குவேஷன். ஸோ இதை நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணுவோம். இதில் 1/√3 இது கான்ஸ்டன்ட் இல்லையா, அதை நான் வெளியில் எடுத்துடுறேன். தென் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு வரும். அந்த 2வையும் நான் இங்கே வெளியில் எடுத்துட்டேன். தென் இங்கே இருக்கிற இன்டகிரலை நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து x/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் பை 2
sin inverse of x by a. ஸோ அந்த ஃபார்முலா பிரகாரம் நான் இங்கே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ அதை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஏரியா பை பை 3 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த smaller part of the circle x square plus y square equal to a square cut off by the line x equal to a by root 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சர்க்கிள் ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா அகெயின் இது x square plus y square equal to r square ஃபார்மில் இருக்குது. ஸோ இது ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் வித் சென்டர் அஸ் ஆரிஜின். ஸோ ஆரிஜினை சென்டராக வச்சு நான் இங்கே வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். ஸோ அதோட ஈக்குவேஷன் தான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அப்போ இதோட ரேடியஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆர் ஸ்கொயர் இருக்க பிளேஸில் ஏ ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னா ஆர் ஈக்குவல் டு ஏ. ஸோ இதோட ரேடியஸ் வந்து ஏ யூனிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் இந்த பாயிண்ட்டை வந்து நான் a, 0 அப்படின்னு எடுத்திருக்கேன். தென் எனக்கு கொடுத்துருக்கிற லைன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை ரூட் 2. நான் இப்போ தான் சொன்னேன் இது வந்து ஏ யூனிட்ஸுன்ட்டு. ஸோ ஏ யூனிட்டை நான் வந்து ரூட் 2வால் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்சைடு வரும். ஓகே, தென் எக்ஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இந்த லைனோட ஈக்குவேஷனை நான் கிராஃபில் பிளாட் பண்ணும்போது அது ஒய் ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்கும். ஸோ என்னோட எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை ரூட் 2 லைன் வந்து இந்த சர்க்கிளுக்கு இன்சைட் வருது. தென் எனக்கு கொஷினில் வந்து ஸ்மாலர் பார்ட், அதாவது இந்த சர்க்கிளும் லைனும் இருக்கிறதுல ஸ்மாலர் பார்ட் எதுவோ அதோட ஏரியாவை நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த சர்க்கிளும் லைனும் பார்த்தோம்னா ஸ்மாலர் பார்ட் வந்து நான் இங்கே ஷேட் பண்ணியிருக்கிற ரீஜியன், இது வந்து பிக்கர் பார்ட்டாக இருக்கும். இங்கேயுமே எனக்கு பார்த்தோம்னா இங்கே குவாட்ரண்ட் எதுவும் மென்ஷன் பண்ணல. அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லேயும் எனக்கு ஏரியா இருக்குது, ஃபோர்த்து குவாட்ரண்ட்லேயும் எனக்கு ஏரியா இருக்குது. பட் இந்த ரெண்டு ஏரியாவுமே ஈக்குவல் ஏரியாவாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 2 டைம்ஸ் ஆஃப் இன்டகிரல், இந்த பாயிண்ட் எனக்கு தெரியும் இல்லையா, இது a பை ரூட் 2 எக்ஸோட கோஆர்டினேட் தானே. ஸோ இன்டகிரல் a பை ரூட் 2லேருந்து a வரைக்கும் நான் வந்து சர்க்கிளோட ஈக்குவேஷனே போட்டுக்கிறேன். பட் 2 டைம்ஸ் ஆஃப் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஏரியாவை நான் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் a1 ப்ளஸ் a2க்கு அது ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ரிக்வயர்டு ஏரியா ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் a1. அதாவது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்க ஏரியாவை மட்டும் நான் ஃபைன் பண்ணுறேன். அதை இன்டூ 2 போடும்போது எனக்கு ஃபுல் ஏரியா கிடச்சிரும். ஓகே, ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் இன்டகிரல் a பை ரூட் 2 டு a, இது தானே ஷேடட் ரீஜன். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் சர்க்கிளோட பார்ட்டு, அதுலேருந்து நான் y ஃபைன் பண்ணிக்கிறேன். y ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கு எனக்கு ஃபார்முலா இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலா பிரகாரம் இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு தென் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அதை போட்டு நான் இங்கே வந்து சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஏரியா வந்து a ஸ்கொயர் பை 2 இன்டூ பை பை 2 மைனஸ் 1 ஸ்கொயர் யூனிட்டுக்கு அது ஈக்குவலாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.